நாம் எல்லோரும் திமிங்கலம் என்றால் பெரிய உருவம் கொண்ட மீன் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது உண்மையல்ல. திமிங்கலம் நீரில் வாழும் மிகப்பெரிய பாலூட்டி இனத்தை சார்ந்தது. அந்த திமிங்கலத்தை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். திமிங்கலம் உலகிலேயே மிகப்பெரிய பாலூட்டி இனத்தை சேர்ந்த ஒரு நீர்வாழ் உயிரினமாகும். இது ஒரு வெப்பரத்த பிராணி. மனிதர்களைப் போலவே இதுவும் நுரையீரல்கள் வழியாகத்தான் சுவாசிக்கிறது. திமிங்கலத்தில் மொத்தம் 75 வகைகள் உள்ளன. நீல திமிங்கலம் தான் உலகில் உள்ள உயிரினங்களுள் மிக பெரியதாக வளரக்கூடிய இனமாகும். திமிங்கலமும் அதன் குட்டிகளுக்கு விலங்குகளைப் போலதான் பால் குடிக்கிறது. தோலின் உட்புறம் உள்ள கொழுப்பு அடுக்குகள் தான் திமிங்கலத்தின் உடல் வெப்பத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது. திமிங்கலத்தின் இதயம் மனிதர்களைப் போலவே 4 அறைகளை கொண்டது. அதன் இதயம் சுமார் 600 கிலோ எடை கொண்டது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், ஒரு சிறிய வண்டியை அதன் இதயத்தில் நிறுத்தலாம். அந்த அளவிற்கு அதன் இதயம் மிக பெரியதாக இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இரையை தேடி கடலின் ஆழமான பகுதிக்கு செல்லும் பொழுது எதிரொலி யுக்தியை பயன்படுத்துகிறது. ஒரு நாளைக்கு 3600 கிலோ வரை உணவை உட்கொள்ளும். இவை தங்கள் இரையை தேடி கடலில் 1000 மீட்டர் முதல் 2000 மீட்டர் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் பெற்றது. வில், சீல், கடல் நாய் போன்ற கடல் உயிரினங்களை தான் விரும்பி சாப்பிடுமா. தலையின் மேல் பகுதியில் இருக்கும் பெரிய குழாய் போன்ற அமைப்பின் வழியாகத்தான் சுவாசிக்கிறது. திமிங்கலத்தின் ஒரு வகையான ஸ்பெர்ம் திமிங்கலத்தால் சுமார் 2 மணி நேரம் வரை மூச்சை அடக்கி தண்ணீரில் இருக்க முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். சுமார் 54 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு திமிங்கலங்கள் நிலத்தில் தான் வாழ்ந்தன என்றும், கடந்த 5 முதல் 10 மில்லியன் ஆண்டுகளாகத்தான் அவை நீரில் வாழ தொடங்கின என்றும் கடல் ஆராய்ச்சியாளர்கள் கூறி வருகின்றனர். திமிங்கலத்தில் நீல திமிங்கலம், ஸ்பெர்ம் திமிங்கலம், கொலை திமிங்கலம், சிலம்ப திமிங்கலம் மற்றும் பளின் திமிங்கலம் என பல வகைகள் உள்ளன. அதன் உடலில் 20 பீப்பாய் அளவுகளில் எண்ணெய் சத்தும் 100 பீப்பாய் அளவில் கொழுப்பு இருக்கிறது. தலையில் மட்டும் 1 டன் அளவில் எண்ணெய் பசை இருக்கும். அதன் நாக்கு சுமார் 50 பேர் அமர்ந்து கொள்ளும் அளவு மிக நீளமாக இருக்கும். அதன் நாக்கு மட்டும் 3 டன் எடை உடையது. மூக்கின் வழியாக நீரை உறிஞ்சி சுமார் 30 அடி உயரம் வரை பீச்சி அடிக்கும் திறன் அதற்கு உண்டு என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் கொழுப்பு மற்றும் எண்ணெய், வாசனை திரவியங்கள், மெழுகுவர்த்தி, சோப்பு தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. அதேபோல் திமிங்கலம் எடுக்கும் வாந்திதான் அம்பர் கிரீஸ் எனப்படுகிறது. இந்த வாந்தி கருப்பு மற்றும் சாம்பல் நிறத்தில் கடலில் மிதக்கும். இது உலர்ந்ததும் வாசனை திரவியமாக மாறுமா. 1700களில் சுமார் 3 லட்சம் திமிங்கலங்கள் இருந்ததாகவும், ஆனால் தற்பொழுது 25,000 திமிங்கலங்கள் வரை மட்டுமே உள்ளன என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில், அதாவது 1700 மற்றும் 1800 திமிங்கலத்திலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் தான் விளக்கறிய பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் அந்த காலகட்டத்தில் அவற்றின் கொழுப்பு எண்ணெய்க்காக மனிதர்களால் திமிங்கலம் அதிக அளவு வேட்டையாடப்பட்டது. திமிங்கலங்களின் எண்ணிக்கை அருகி வருவது கண்டறியப்பட்டு திமிங்கல வேட்டையை முறைப்படுத்த 1946ஆம் ஆண்டு சர்வதேச திமிங்கல பிடிப்பு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. சர்வதேச திமிங்கல பிடிப்பு அமைப்பு 1986ஆம் ஆண்டு சில வகை திமிங்கலங்களை பிடிக்க தடை போட்டது. ஆனால் அந்த சட்டங்களில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி நார்வே, ஜப்பான் போன்ற நாடுகள் சட்டத்திற்கு புறமாக இன்றும் திமிங்கல வேட்டையை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. திமிங்கலங்கள் பெரும்பாலும் தனியாகவோ அல்லது சிறிய கூட்டமாகவோ தான் கடலில் நீந்தி செல்லும். பெண் திமிங்கலங்கள் 2 அல்லது 4 வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே குட்டி போடக்கூடியவை. இத்தகைய குறைந்த அளவு இனப்பெருக்கத்தால் தான் அதிக அளவு திமிங்கலங்களை வேட்டையாடுவது அதன் அழிவுக்கு கொண்டு போய் விடுகின்றன. இத்தகைய தன்மைகள் கொண்ட திமிங்கல இனத்தை பாதுகாக்க வேண்டியது நமது அனைவரின் கடமையாகும். கடல்வாழ் உயிரினங்கள் பாதுகாக்கப்பட்டால் மட்டுமே பூமியின் சமநிலை சீராக இருக்கும். எனவே இந்த பிரம்மாண்டமான பாலூட்டிகளை பாதுகாப்பது, கடலை தூய்மையாக வைப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம்.